ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட சுட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஆர்சன் வெங்கர் பார்த்தீங்கன்னா FIFA அகாடமி, அதாவது FIFA AF சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சில பல அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலாக ஃபுட்பால் இங்கே கொண்டு வரதுக்கு முக்கியமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணியிருப்பாங்க. ஆர்சன் வெங்கரும் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா FIFA அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வேறு எங்கெங்கெல்லாம் FIFA அகாடமி அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் பெருசாக கிடைச்சா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வருஷத்தில் அந்த FIFA அகாடமி ஒடிசாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாய்ஸை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 50 பாய்ஸில் பார்த்தீங்கன்னா 14 பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒடிசா அவங்களோட அகாடமிலேருந்தே 14 பேர் வர இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா Under-13 Under-15 நேஷனல் லீக்ஸ்க்காக தான் செலக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ செலக்ட் பண்ணுற பாய்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா Under-13 Under-15 மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது வருஷத்தில் ஜூன் மந்த், ஆக்சுவலாக ஜனவரி மந்தில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேட் ஸ்பெசிஃபையாக சொல்ல. அண்ட் ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ட்ரெயினிஸ் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அகாடமிக்கு செட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 41 பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ண போகிறோம். அதில் ஒடிசா கவர்மெண்ட்டில், அதாவது ஒடிசாலேருந்து அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாய்ஸ் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ அகாடமி ரெடி ஆகிடுச்சு, பட் அதுக்கேற்ற பிளேயர்ஸ் தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ISL ஐ லீக் கிளப்ஸ், அவங்களோட அகாடமிஸ், இந்த மாதிரி மூவ்மெண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ண போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சூப்பராக பிளேயர்ஸ் நாங்கள் கேதர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது என்ன முக்கியம்னா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு அங்கே ஒர்க் பண்ணி ஆகணும். இதில் என்ன முக்கியம்னா, இந்த 30 பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட செலக்ட் பண்ண போகிறாங்க ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன். அதில் அந்த ஒடிசா பிளேயர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஆள் 50 மெம்பர்ஸ். அது அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிருக்காங்க. இதில் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 2026 Under-17 வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ்க்கு ரொம்ப ஹார்ட் அவுட் பண்ணி இதில் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். அந்த 50 பாய்ஸ் பார்த்தீங்கன்னா February 2024 அவங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுவாங்க. அண்ட் மேலும் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அகாடமிக்காக கோல் கீப்பர்ஸ் கோச், 2 அசிஸ்டன்ட் கோச், அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற வார்டன்ஸ், மேனேஜர்ஸ், டாக்டர்ஸ், அந்த மாதிரி எல்லா ட்ரைனர்ஸும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கூடிய சீக்கிரம் அப்பாயின்மெண்ட்டும் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி லாஸ்ட் சீசனை பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சங்கவன் வேறு ஏதோ கிளப் மூவ் பண்ண போகிறாருன்ற மாதிரி நியூஸ் கிடச்சிச்சு. அந்த வருஷத்தில் FC கோவா சூப்பர் டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ரீ கான்ட்ராக்ட் மூலமா சைன் பண்ணியிருக்காங்க. மல்டி இயர் டீல் ஆகாஷ் சங்கவனை சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சென்னை FC இருக்கிற பிளேயரை விட்டுட்டு வராங்க. அந்த வருஷத்தில் இவர் போவாரா, இல்லை சென்னை FC தான் இருக்க ஆசைப்படுவாரா, முழுக்க இது பிளேயரோட டெசிஷன் கீழே தான் வரும். FC கோவா அந்த ப்ரீ கான்ட்ராக்ட்லேருந்து ரொம்ப பெட்டராக மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா FC கோவா ப்ரீ கான்ட்ராக்ட் மூலிமா கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசனே 4 கிளப் அப்ரோச் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிளப்பாக FC கோவா தான் இருந்தாங்க. லாஸ்ட் சீசன் கிடைக்கல. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மிட் சீசனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரை மல்டி இயர் டீலில் ப்ரீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சங்கவான் FC கோவாவில் தான் ப்ளே பண்ண இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுவீங்க. ஈஸ்ட் பெங்கால் FC கோவா ரொம்ப சூப்பராக மூவ் பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் ஆகாஷ் சங்கவான் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார் கிராஸஸில். அங்கே ஃபினிஷஸ் சூப்பராக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். இங்கே சென்னை FCயால் அந்தளவுக்கு அவரோட யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. கிராஸஸ் மேக் பண்ணாலும் அங்கே ஃபினிஷர் ஆள் இல்லாதனால ஆகாஷ் சங்கவனோட கேம் கொஞ்சம் போராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவரோட கேம் நல்லா இருந்தாலும் அங்கே ஃபினிஷஸ் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இப்போ ஆகாஷ் சங்கவனை விட இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் டேவிட் லச்சன்கா, இவரை பார்த்தீங்கன்னா மறுபக்கம் FC கோவானா இவரை ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா ப்ரீ கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப், ஐ லீக் கிளப்பான முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பில் ப்ளே பண்ணிட்டு வராரு கரண்ட்டாக. இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 22 வயசு ஆகுது. ஒரு அட்டாக்கர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 மேட்ச்சில் ஐ லீக்கில் 9 மேட்ச்சில் 4 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு அசிஸ்ட். இதில் என்னன்னா ஆல்ரெடி முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் ISL உள்ள நிறைய போட்டி போட்டுட்டு வராங்க. அந்த வருஷத்தில் இவரும் இப்போ ISL மூலியமாக முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் உள்ளே வந்துருவாரா, இல்லை நான் ஈஸ்ட் பெங்கால்லேருந்து என்னோட கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாரா என்னன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். டிஃபெண்டரை அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. தைக்ரோமா சிரியன் நேஷனல் டிஃபெண்டரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்னு அந்த வருஷத்தில் மும்பை சிட்டி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்தியன் டீமுக்கு எதிராக அவர் சிரியன் நேஷனல் டீமுக்காக ப்ளே பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அந்த வருஷத்தில் பெட்டர் கிராட்கி, மும்பை சிட்டியோட ஹெட் கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சாலிட் டிஃபெண்டரை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் AFC ஏஷியன் கப் கேம்பெயினில் சிரியாவுக்கு சூப்பராக கேம் காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு சூப்பர் பிளேயர் எங்களுக்கு இருப்பார், எங்கள் கிளப்பில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ரொம்ப உதவியாக இருப்பார்ன்ற மாதிரி பெட்டர் கிராட்கி சொல்லியிருக்காரு. அந்த வருஷத்தில் தைக்ரோமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை சிட்டி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவங்களோட ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக கண்டிப்பாக என்னோட ஹார்ட் ஒர்க் நான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ISL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பர் லீகாக வந்துட்டு வராங்க ஏஷியாவில். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த சூப்பர் கிளப்பாக, அதாவது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிளப்பான மும்பை சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கேம் நான் காமிக்க இருக்கேன்ற மாதிரி நம்பிக்கையோடு தெரிவிச்சிருப்பார் தைக்ரோமா.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு தமிழ் தலைவாஸோட கேம். தமிழ் தலைவாஸ் நாளைக்கு சரியாக 9 மணிக்கு குஜராத் ஜெயின்ஸை எதிர்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் குஜராத் ஜெயின்ஸ் டாப் 6 காம்படிஷன் ஹெவியாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ தமிழ் தலைவாசை மோத இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கிட்டே நம்ம தோத்த காரணத்தினால ஸோ நல்ல பொசிஷனில் ஃபினிஷ் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ், பெங்களூரு புல்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 43, 44 மாதிரி இருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் அடுத்து வர மேட்சை வின் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம மேலே இருக்கிற டீமை நம்ம அட்லீஸ்ட் தோக்க அடிச்சாதான் மற்ற டீம் அதை பீட் பண்ண மற்ற டீம் தோக்க நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்மளே தோத்துட்டு வந்தோன்னா நம்மளுக்கு யாரும் கை கொடுக்க முடியாது. ஸோ நம்ம குஜராத் ஜெயின்ஸை பீட் பண்ணி ஸோ மற்ற டீம்ஸ் அதாவது பெங்களூர் புல்ஸ், பெங்கால் வாரியர்ஸ்லாம் தோக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நம்மளோட கேம் எல்லா மேட்சும் அப்கமிங் மேட்ச் வின் பண்ண ஆட்டோமேட்டிக்காக டேபிளில் எதனா ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமா? ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நாளைக்கு நடக்கிற மேட்ச் உங்களோட தாட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.